Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம ஓணம் ஸ்பெஷலா பழம்பொரி தாங்க பார்க்க போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பழம்பொரி செய்யறதுக்கு நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்க ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இதுல வந்து 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். நீங்க இத வந்து கோதுமை மாவுல கூட செய்யலாம். ஆனா மைதால செய்யும்போது தான் நமக்கு வந்து நல்ல கடையில இருக்கிற மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். அதனால நான் மைதா எடுத்துர்க்கேன். இப்போ 1 கப் மைதா சேர்த்துக்கலாம். இப்போ இதோட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது வந்து நமக்கு நல்லா இன்னும் கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சேர்க்க தேவையில்ல. ஒரு 2 பிஞ்ச் அளவு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பழம்பொரிக்கு வந்து சக்கரை இருக்கணும். டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். இதோட கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் இதுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். நம்ம கலர் சேர்க்கும் போது நமக்கு வந்து நல்ல எல்லோயிஷாக கிடைக்கும், இல்லைனா ஒயிட் கலராக கிடைக்கும். அப்போ தான் கடையில் கிடைக்கிற மாதிரி நல்ல கலராக இருக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் பழத்தை வந்து சாப்பிட்டு பாருங்கள். பழம் ஸ்வீட் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு கிட்ட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட இங்கே நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் இட்லி மாவு இல்லைனா தோசை மாவு நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஆனால் புளிச்சதாக இருக்கணும். இட்லி மாவு தோசை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது வந்து இட்லி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நமக்கு இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் பேக்கிங் சோடா சேர்க்குறத விட. அதனால் நான் இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க 1/4 ஸ்பூன். இப்போ இதுக்கு தண்ணி இங்கே ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு பஜ்ஜி மாவு மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எந்த கெட்டியும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் சேர்த்துட்டு அப்புறம் 1/2 கிளாஸ் அளவு சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குது. நல்லா பாருங்கள், நம்மளோட பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பழம்பொரி வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நமக்கு வந்து நல்லா ஊறணும். அதனால் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இதை இப்போ இந்த மாவு வந்து நமக்கு புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சா தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா ஒரு மினிமம் 2 ஹவர்ஸ் அது ஊற விடுங்க. ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் கிட்ட ஊற விடலாம். 2 மணி நேரமும் ஊற விடலாம். 2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பழம்பொரி போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே போடும்போது வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது, நமக்கு புளிக்காத. நல்லா இந்த மாதிரி புளிச்சாதான் நமக்கு கடை டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இது 2 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் மீதி எல்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து நல்லா நமக்கு கெட்டியாக இருக்குது, நல்லா புளிச்சிருக்கு. புளிச்சிருந்தால் தான் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பழம்பொரிக்கு. இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம பழம் கட் பண்ணி எடுத்துடலாம். இன்றைக்கி நான் இங்கே 2 நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கலாம். நல்லா பழம் வந்து பழுத்து இருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. காயாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுந்தணும், அந்த மாதிரி அழுந்துற மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 பழத்தையும் நம்ம வந்து உரித்து எடுத்தாச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பழத்தை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு நீல வாக்கில் வேணும்னா நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு நான் இப்போ 2 மாடலில் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதேமாதிரி நம்ம கட் பண்ணும்போது பழம் வந்து ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பழம்பொரி போட்டு எடுக்க நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு போட்டு எடுக்க நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாக கட் பண்ணிட்டிங்கன்னா பழம் ஆல்ரெடி பழுத்தது அப்படின்றதுனால உடஞ்சிட்டு விழுந்துடும். இதேமாரி இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அந்த ஒரு பழத்தை கட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 4-5 பீஸ் வந்திருக்கு. இப்போ இதை தனியாக வச்சிடலாம். இன்னொரு மெத்தடில் நீங்கள் எப்படி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பழத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சைஸை வந்து கட் பண்ணி வச்சுங்க மேலே. இது வந்து ரொம்ப சின்னதாக வரும். உங்களுக்கு பழம் பெருசாக இருந்தால் தான் நல்லா நமக்கு பெருசாக வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பழத்தை ஃபஸ்ட்டு வந்து 2ஆக கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்னதாகவும் இருக்கும். ஆனால் கட் பண்ணும்போது நமக்கு பழம் வழுக்கும். அதனால் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதே போல் நம்ம மீதி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா பழத்தையும் பாருங்கள் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ இங்கே எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சா இல்லையான்னு பார்க்க நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ராப் போடுங்க. நமக்கு இந்த பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா மேலே எழும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் வந்து நல்லா சுட்டுடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நமக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவில் பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே ஸ்லோவாக போட்டுக்கலாம். இதே போல் நம்ம மீதி எல்லாத்தையும் போட்டுக்கலாங்க. நீங்கள் எண்ணெய் தேங்காய் யூஸ் பண்ணலாம். தேங்காய் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரிஜினல் கேரளா ஸ்டைலில் கிடைக்கும். நான் இன்றைக்கி நார்மல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த எண்ணெய் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கீழே வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. இதை பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து நல்லா செவந்து வந்துருச்சு. நமக்கு பழம்பொரி நல்லா மஞ்சள் கலராக நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கரெக்டான இது பதத்துலேயும் இருக்குது, கலர்லேயும் இருக்குது நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட பழம்பொரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம மீதி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பழம்பொரி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் பாருங்கள் நல்லா அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. நல்லா சாப்பிட்றதுக்கும் பாருங்கள் நல்லா அவ்வளோ சூப்பராக நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.